ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட குழந்தைக்கு இன்றைக்கி பிறந்தநாள் எல்லாரும் மனசார வாழ்த்துங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன், நான் கம்ப்யூட்டர் எப்படி வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்றத காட்டிலும் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்றத வந்து அப்புறம் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் அப்படின்னாலேவும் நமக்கு ஞாபகம் வர்றது வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக கம்ப்யூட்ரு வந்து இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே இப்போ கம்ப்யூட்டர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு ஆப்ரேட்டர் தான். நம்ம வந்து அதுக்கு வந்து சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இப்போ வந்து கம்ப்யூட்டர் யுகம்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள முதற்கொண்டு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு எல்லாமே பண்ணுதுங்க. ஸோ அப்படின்றக்கப்ப வந்து நம்ம வந்து இதில் வந்து ஸ்டடீஸாக எடுத்து படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து நிறையா வந்து பார்க்குறோம், நிறையா தெரிஞ்சுக்கிறோம், நிறையா கற்றுக்குறோம். கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். அதை நம்ம வந்து வாழ்க்கையோடு ஒத்து படிப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை எடுத்து கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு எடுத்து ஒரு ஒத்து வச்சு படித்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக புரியும். நான் கம்ப்யூட்டர் டீச்சர், கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் அப்படி எனக்கு வந்து கற்றுக்கிட்டது வந்து இப்படி தான். ஏன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் படித்தவங்க படிக்காதவங்க யாருமே இப்போ எப்படி செல்ஃபோனை ஈஸியாக நோண்டி பார்த்துடுறாங்களோ, எடுத்துடுறாங்களோ, எல்லாமே பண்ணிடுறாங்களோ, நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்டடி நாலேஜை விட நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருந்தாலே போதும். இது இப்படி தான் வரணும், இப்படி தான் செய்யணுன்ற புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருந்தாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து கம்ப்யூட்டரை கற்றுக்கலாம். கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வந்து உள்ளே போயிட்டு வெளியே எப்படி வர்றது அப்படின்ற ஒரு மெத்தடு தெரிஞ்சாலே ஈஸியாக வந்து எல்லாருமே லேர்ன் பண்ணுறான். ஈஸியான சப்ஜெக்ட் தான் கம்ப்யூட்டர் என்னை பொறுத்த மட்டும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர்னே வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர்னே வச்சுக்கோங்க. மானிட்டர், மவுஸு, அண்ட் தென் CPU சரியா? இதுதான் வந்து ஸோ இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிட்ஸுக்கு வந்து புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேன். கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் வந்து நம்ம காலில் கையில் அடித்தா நம்மளுக்கு எப்படி மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போய் நம்மளை அடிக்கிறாங்க, வலிக்குது அப்படின்னு ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் காட்டுறோமோ, அதே மாதிரி நம்ம இன்புட் டிவைஸான கீபோர்டை மவுஸை யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது, ஸோ அது வந்து சிபியூவில் போய் மெமரி, அதாவது பிரெயின், இந்த பிரெயினில் போயிட்டு நம்ம பின்னாடி பிரெயின் இருக்க மாதிரி இந்த பிரெயினில் போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். எதுக்கு? மானிட்டர்லேருந்து ஓப்பனாக அப்படியே டிஸ்பிளே பண்ணி காட்டும், அவுட்புட் காட்டும். ஸோ நம்ம ஃபேஸில் எப்படி அவுட்புட் காட்டுறோமோ அதே மாதிரி இது அவுட்புட் காட்டும். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன நடக்குதோ அதே மாதிரி வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே சிஎஸ் லெசனை பொறுத்தவரை ஈஸியாக கற்றுக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அடுத்த லெசன் கண்டிப்பாக அடுத்து என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஃபுல்லாக திருப்பி விரிவாக பார்க்கலாம். இது மேபி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். மேபி கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் மட்டும் எல்லாருக்குமே ஈஸி தான், தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று தான். நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் இது கிட்ஸுகளுக்காக மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பெரியவங்களும் தெரியாமல் இருந்தால் கற்றுக்கோங்க. ஈஸியான ஒன்று தான் இது. நம்ம நிறைய எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது மட்டும் இல்லை, இங்கிலீஷோ பிள்ளைகளுக்கான என்னென்ன எப்படி படிக்க வைக்கணும் டிப்ஸோ எல்லாமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.